ரொம்ப நல்லா பையனை பெற்றெடுத்துருக்கீங்கம்மா. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். உங்கள் பையனோட படம் சைத்தான் படம் வந்து பெரிய ப்ளாக்பஸ்டர். பிச்சைக்காரன், சைத்தான், யமன் இந்த மாதிரி டைட்டில்ஸ் வைக்கிறது கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். மேம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டைட்டில்ஸ் அவர் சூஸ் பண்ணுறாருன்னா அது காரணம் வந்து அவர் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையும் கதை மேலே அவர் வைக்கிற நம்பிக்கை. அது ஒரு முக்கியமான ரீசன். இவரை பற்றி எல்லாருமே பேசுவாங்க, நானும் பேசதான் ஆசைப்படுகிறேன். பட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். விஜய் ஆண்டனி பற்றி நான் சொல்லுவேன். என்னுடைய மகன் வளர்ச்சியை பார்த்து எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அதே மகிழ்ச்சி இவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். வில்லனாகவும் அல்லது குணச்சித்திர நடிகர் என்ற கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்த எனக்கு ஒரு ட்ரெய்லர் மூலம் ஒரு ஹீரோங்கிற ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். பிச்சைக்காரன், சைத்தான், யமன் இந்த மாதிரி டைட்டில்ஸ் வைக்கிறது கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். மேம் சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி டைட்டில்ஸ் சூஸ் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ட்ரேடில் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி டைட்டில்ஸ் அவர் சூஸ் பண்ணுறாருன்னா அது காரணம் வந்து அவர் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையும் கதை மேலே அவர் வைக்கிற நம்பிக்கை. அது ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து அவர் சூஸ் பண்ணுற எல்லா கதைகளுமே வந்து அவருக்கு பொருத்தமானது மாதிரி ஆடியன்ஸ் நல்லா போய் ரீச் ஆகிற மாதிரியான கதைகள் வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற காரணம் வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுற விதமும் அவரோட ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம். ஏன்னா வந்து நடிக்கிறது மட்டுமே ஒரு ஹார்ட் ஒர்க்காக நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சைடில் ப்ரொடக்ஷனும் பார்த்து ஹீரோவாகவும் நடித்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது எவ்வளோ ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். அண்ட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஃபாத்திமா மேடம். நானே அவங்களுக்கு நிறைய வாட்டி தொல்லை பண்ணியிருக்கேன். கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அண்ட் படத்தோட டைரக்டர் பிரதீப் பற்றி சொல்லி ஆகணும். ஐம் வெரி ஹாப்பி. அவரோட டைரக்ஷனில் அடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நேத்தா வந்து படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவரை பற்றி நிறையா விஜய் ஆண்டனி சார் சொல்லியிருக்கார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்னு. நேற்று ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது பிரதீப் நீங்களும் ஒரு ஷைத்தான் தான். அதாவது அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயங்கிற ஒரு விஷயம் வந்து அப்சஸ்டாக இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு சைத்தான் தான். அந்த வகையில் வந்து பிரதீப் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமா கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய இயக்குனர். நாளைக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ கரெக்டான டைமில் உங்களை லாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு விஜய் ஆண்டனி சார் அண்ட் பிரதீப். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறத விட ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஆரா சினிமாஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 30 வருடங்களாக வில்லனாகவும் அல்லது குணச்சித்திர நடிகர் என்ற கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்த எனக்கு ஒரு ட்ரெய்லர் மூலம் ஒரு ஹீரோங்கிற ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வண்டர்ஃபுல் ட்ரெய்லர், அமேசிங் ஒன். நல்ல சிறப்பான ஒரு படம் வருவதற்கு பல பேருடைய உழைப்பும் பங்கேற்பும் நிச்சயமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மை ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன், முதலாக பாராட்ட வேண்டியது நிச்சயமாக ஃபாத்திமா அவர்களைத்தான். சச் எ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் அண்ட் சச் எ குட் மேனேஜர் ஆஃப் திங்ஸ். இரண்டாவது, நிறைய படங்கள் நம்ம செய்யும்பொழுது இயக்குநர்களோ அல்லது நம்மக்கிட்ட கதை சொல்ல வர உதவி இயக்குநர்களோ இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்பொழுது உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் சார் இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் அது பிடித்தமாக இருக்கும். ஆனால் உண்மையாக அப்படி செய்தவர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் வந்து பப்ளிக்காக நான் சொல்லுவேன். படம் ஷூட்டிங் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மாதம் முன்னாடியே என்னை சந்தித்து அவர் பேசினார். இந்த படத்தில் மனோதத்துவ ரீதியான விஷயங்கள், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் மிக ஆழமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து கையாளும் பொழுது அதற்கு தேவையான அளவுக்கு ஆராய்ச்சி, ரிசர்ச், ஸ்டடி, பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் பெருமுயற்சி எடுத்து ஆழமாக கணித்து புரிந்து கொண்டு அப்புறம் அதை வந்து ஸ்கிரிப்டில் கொண்டு வந்தார் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் தைரியமாக சொல்லுவேன். அதற்கு மனமார்ந்த பாராட்டுகள் அவர்கள் கொடுக்க வேண்டியது. அந்த ஒரு அத்தென்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் படத்தில் கொண்டு வரதுக்கு நல்ல முயற்சி பண்ணியிருக்கார் அவர். அது மட்டுமல்ல, ஒரு
18 வயது இளைஞனுடைய அந்த துடிப்பும் அந்த ஆர்வம் இருந்துட்டு இருக்கும். கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பார் ஒரு சிரிப்போட. that very nice thing about him, that energy, that positivity, அந்த சர்ச், அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக பிரதீப் கன்னி முயற்சி என்று சொல்லலாம், ஆனால் மிக சிறந்த அனுபவப்பட்ட ஒரு இயக்குனரை போல நீங்கள் இந்த படத்தை எடுத்துக்கிறீர்கள் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். இவரை பற்றி எல்லாருமே பேசுவாங்க, நானும் பேசதான் ஆசைப்படுகிறேன். பட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். விஜய் ஆண்டனி பற்றி நான் சொல்கிறேன். வாட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். முதல் முறையாக அவரோடு சேர்ந்து ஒரு படத்தில் சேர்ந்து வேலை செய்யும் அந்த வாய்ப்பு. முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து நாங்கள் அதிகம் பேசக்கூட, அதாவது சீனுக்காக அந்த காட்சிக்காக பேசினோம். அதை தாண்டி அதிகம் பேசலை. ரத்தின சுருக்கமாக விஷயங்களை சொல்லுவார். அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் 2வது நாள் 3வது நாள் அதுக்கப்புறம் ஐ திங்க் தேர் வாஸ் அ மெல்டிங் டவுன் அண்ட் தென் வார்ம்த் அண்ட் தென் வி ஸ்டார்டட் டாக்கிங். பேச ஆரம்பித்தோம். அப்போ பேசும்பொழுது விஜய் ஆண்டனி என்ற மனிதரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஹியூமிலிட்டிங்கிற வார்த்தையை தன்னடக்கம் என்று சொல்லலாம். தன்னை தாழ்த்தி கொண்டு அதையும் ஏற்றுக்கொள் வந்த மனப்பக்குவம் என்று சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு தேவைக்கு அதிகமாக எடை போடாமல் ஆப்ஜெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இப்படித்தான் உண்மை இருக்கும் என்று தெளிவோடு செயல்படும் அந்த ஒரு மிக சிறப்பான குணம் விஜய் ஆண்டனி சார்கிட்ட இருக்குது. அவர் சொன்னார், அப்போது நாங்கள் ஒரு ஷூட்டிங் 5வது நாள் 6வது நாள் பேசும்போது சொன்னார், இதுவரை 4 படங்கள் எடுத்துட்டோம் சார். ஒவ்வொரு படமும் இது ஒரு வித்தியாசமான படம், ஒரு தரமான படம், மக்கள் மனதில் வந்து ஆஹா என்று சொல்லக்கூடிய படம் அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை தரமான, வித்தியாசமான, நல்ல, மனதிலே பதியக்கூடிய படமாக எடுத்துக்கொண்டு வந்தால் வெற்றிங்கிற அந்த பெரிய விஷயம் வெகு சீக்கிரமாக வந்து சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு தேவையான பொறுமை எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். மிகப்பெரிய வார்த்தை அது. இது வந்து பிச்சைக்காரன் படம் முடியறதுக்கு முன்னாடி, ரிலீஸ் ஆகிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி வந்து சேர்ந்தது. நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபார் இஸ் பிரின்சிபிள்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப். அதை இந்த படத்திலையும் கடைபிடித்திருக்கிறார். தெளிவோடு இருப்பது சிறப்பானது. தெளிவோடு இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த திடமோடு இருப்பது இன்னும் சிறப்பானது. அந்த தெளிவு திடம் இருந்து தலைகணம் இருந்துன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். மற்றவங்களும் ரொம்ப துச்சமாக இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடு, அழகாக சொன்னார் மகேந்திரன் சார், படத்திற்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காமல், தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும், தேவையில்லாத விஷயத்தை பார்க்கவே மாட்டார். மிக சிறப்பாக ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடிய முனைந்து செயல்பட்ட மிக சிறப்பான ஒரு நடிகர், தயாரிப்பாளர், நல்ல ஒரு நண்பர், மிக சிறந்த ஒரு மனிதர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு மேலும் மேலும் பல வெற்றிகள் வந்து குவிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மற்ற கலைஞர்கள், சக டெக்னீஷியன் சொல்லக்கூடியவர்கள், பிரதீப், you did an awesome job. It was really out of the world to see visually what was there on the screen. And for everybody else, all the very best. Good luck to every member of this team. Thank you so much for the opportunity. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற திரையுலக பெரியவர்களே, நண்பர்களே, சைத்தான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் ஒரு 3 மாதமாக எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அதே போல் இதுலேயும் கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஃபாத்திமா வந்து என்னை நேராக கூப்பிடும்போது மனுஷமா என்னால் வர முடியலன்னு சொன்னேன். பட் நேற்று ராத்திரி ஒரு 6 மணிக்கு விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணி, நீங்கள் பட்டுக்கிட்ட வந்து மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, ஆனால் அப்படி நீங்கள் வரணும், இன்னொரு வார்த்தை சொன்னார், அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், நீங்கள் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னார். நான் இங்கே வந்து இந்த ஒரு 1/2 மணி நேரம் இங்கே இருக்கிறதுனால ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாமேன்னு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம். விஜய் ஆண்டனியின் படத்தின் வெற்றியை அவருடைய ட்ரெய்லரை பார்த்தோ பாடல்களை பார்த்தோ
அந்த ஆரம்பம் பார்த்தோ சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. எல்லோரும் இங்கே பேசுனவங்களாம் சொன்னாங்க. அந்த தன்னம்பிக்கை வந்து சாதாரணமானதில்லை. அவர் மியூசிக் டைரக்டராக இருந்து நடிகனாகும்போது நான் கூட அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், விஜய் எதுக்குமா அப்படின்னு கூட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், இல்லை சார் நான் ஜெயிப்பேன். அந்த நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அது சாதாரணமாக ஒருத்தருக்கு வராது. நான் உழைக்கிறேன் சார், என்னமோ பண்ணுவேன் சார், அது பார்ப்பேன் சார், கடவுள் இருக்கார் சார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் வெற்றி பெறுவேன். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது, சார் இந்த படம் இதை விட பெருசாக போகும், இந்த படம் இதை விட பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் பண்ணார். ஆகவே நான் பேர் வைத்த பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. அதனால் இவருக்கு நான் தான் பேர் வச்சேன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னால் அவர் ஒரு படம் மியூசிக் டைரக்டராக ஒத்துக்கிட்டார். நண்பர் சசி படம்னு நினைக்கிறேன், உண்மை தானே? ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு காட்டினார், சப்போஸ் உன்னை காதலித்து அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நான் அப்போது சுக்கிரன் தயாரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அதுக்கு பிறகு பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்தும், அவர் நடிகனான பிறகு மியூசிக் டைரக்ஷனை நிறுத்திட்டாரேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபோக்கஸ். ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நடிக்கணும்னா அது மேலே நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும். வேறு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 படம் மியூசிக் பண்ணால் பணம் வரும், அதிலெல்லாம் கவனம் போச்சுன்னா இதில் போயிடும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் மியூசிக் டைரக்ஷனை நிறுத்தினார் நினைக்கிறேன் நான். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்போது என் வீட்டுக்கு வந்து அந்த பாட்டை போட்டு காட்டும் போதும் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அக்னி அப்படின்னார். அக்னின்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நெருப்பு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நெருப்பு வந்து நம்மளை சுற்றுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, விஜய் உங்கள் ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டேன். விஜய் ஆண்டனின்னு சொன்னார். ரொம்ப அழகான பேர் உங்கள் தாய் வச்சுருக்காங்களே, அதையே நீங்கள் வந்து அக்னின்னு மாற்றுறீங்க. விஜய் என்றாலே வெற்றி, ஆண்டனி என்றால் காக்கும் கடவுள், அந்தோணி என்று சொல்லுவார்கள். இந்த கடற்கரை கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்தோணியார் கோயில் தான். ஏன்னா கடலுக்குள்ளே போனால் திருப்பி வர்றது அவர் தயவு இருந்தால் தான் வர முடியும், அந்தோணியார் தயவு இருந்தால் தான் வர முடியும். அப்படியேப்பட்ட ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டீங்க, இப்படி கொஞ்சம் விஜய் ஆண்டனின்னு பேரை மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லாமல் சரின்ட்டார். அதுக்கு பிறகு தான் நான் வந்து பட்டுக்கிட்ட எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பட்டுன்றது வந்து அவருடைய மனைவி, நான் பட்டுன்னு கூப்பிட்டு பழகம், பட்டுன்னு. அவங்க சொன்னாங்க, அவர் ரொம்ப பிடிவாதக்காரராச்சு அங்கிள், எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படின்னு கேட்பாங்க. அது என்னமோ ஏன் நல்ல நேரம் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய மகன் வளர்ச்சியை பார்த்து எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அதே மகிழ்ச்சி இவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் இன்னும் வளரணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா அவர் வந்து கதையை செலக்ட் பண்ணுறது, தங்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னான்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அந்த கதையை செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டில் யார் நடித்தாலும் வெற்றி அடையும்
அப்படின்ற ஒரு நிலைமையில் தன்னை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறார். அது ரொம்ப எல்லா நடிகர்களுக்கும் வரக்கூடிய ஒரு இது கிடையாது. இவர் அதைத்தான் முதல்ல தனக்கு என்ன வரும், தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் சொன்னாங்க அவருடைய டைட்டில்லாம் வந்து ஆன்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டைட்டில் மட்டும்தான் ஆன்டியாக இருக்கும். அவர் மிக மிக பாசிட்டிவான கேரக்டர். பாசிட்டிவ்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருப்பார். நான் ஜெயிப்பேன், இந்த படம் ஜெயிக்கும், இந்த பாட்டு போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவான மனிதர். அவருடைய இந்த ப்ராஜெக்ட் இதில் சம்பந்தப்பட்ட இந்த சைத்தானின் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும், குறிப்பாக இயக்குனர், நான் ஒரு இயக்குனராக அவரை வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகன் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதீப். உங்கள் அம்மா வந்திருக்காங்க பிரதீப். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பையனை பெற்றெடுத்திருக்கீங்கம்மா. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இந்த தருணத்துக்காக பிரதீப். ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்ககிட்ட சொல்லிக்கிறேம்மா, இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். உங்கள் பையனோட படம் சைத்தான் படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. 2 லாங்குவேஜ்லேயும் பெரிய ஹிட் ஆகுமா. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் பார்க்காம வழக்கமாக ஒரு படம் போனால் 5 மாதம் 3 மாதம் முடியும். இந்த படம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு பண்ணுறதுக்கு. இவ்வளோ பொறுமையாக என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அம்மா, என்னோட மனைவி சாண்ட்ரா, ஜனார்தனனை கூட இருக்கிறவங்க, வீரசிந்தில், என்னோட பேக் போன்ஸ், இவங்க எல்லாருக்கும் இங்கே வந்துடக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நிறைய நான் ஃபங்க்ஷன்ஸுக்கு போக மாட்டேன், நிறைய பேச மாட்டேன். பட் ஸ்டில் என் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஃப்யூச்சரில் கூட கண்டிப்பாக தொடர்ந்து காப்பாற்றுவேன். மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.